இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப ஃபேமஸான கொரில்லாக்கள்ல இந்த கோகோ வந்து ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் கொஞ்சமா கொரில்லா வந்து மனிதனுடைய மொழியை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம மனிதர்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப ஒரு டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏதாவது சொல்றோம் உட்காருன்னா அதுவும் உட்காரு, தூக்கி போட்டா எடுத்துட்டு வந்து ஆனா அந்த டாக் வந்து நம்மகிட்ட பேசுமா? ஆனா கொரில்லா வந்து பேச ஆரம்பிக்குது. அந்த கொரில்லாவுடைய தாயிட்ட இருந்து பிரிச்சு தனியா வந்து கூட்டு போயிடுறாங்க. வார்த்தைகளை கத்து கொடுக்கறது, அது எப்படி கத்துக்குது வச்சு தொடர்ந்து அதுக்கு வந்து கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரான்சின் பேட்டர்ஸ் வந்து படாத பாடுபடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து 1000க்கு மேற்பட்ட வார்த்தைகளை வந்து அது வந்து கத்துக்குது. அப்ப இப்ப உட்காருன்னு சொன்னா அது உட்கார்ந்துரும். அந்த மாதிரி வந்து கத்துக்குது. அது மட்டும் இல்லாம ஆப்பிள்னா என்னன்னா அது கரெக்டா ஆப்பிளை எடுத்து காமிக்கிறது. ஓகே, அந்த மாதிரி வந்து பண்ணும். இப்படியே வந்து லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்குது, எல்லாமே தானா வந்து புரிஞ்சுக்குது. இந்த மாதிரி நடக்க 1983 கிறிஸ்துமஸ் கிஃப்டா எனக்கு ஒரு பூனைக்குட்டியை கொண்டு வந்து கொடுன்னு கேக்குது. ஆனா ஒரு பூனையை தூக்கி கொரில்லாட்ட கொடுக்க முடியுமா? அதை அப்ரோச் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். அது காயம் பட வாய்ப்பு இருக்குன்னு இவங்க கொடுக்கல. ஆனா இவங்க பிரான்சின் பேட்டர்சன் வந்து ஒரு குட்டி பொம்மை, பூனைக்குட்டி பொம்மையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அது வந்து விடாப்படியா இதெல்லாம் எனக்கு பொம்மையை கொடுத்துலாம் ஏமாத்த முடியாது, எனக்கு உண்மையான பூனைக்குட்டி தான் வேணும் அப்படின்னு கோகோ வந்து அலற ஆரம்பிச்சு. இதுக்கு தொடர்ந்து வந்து இதே மாதிரி கேட்க 1984 ஜூலை 4 அதனுடைய பர்த்டே அப்ப உண்மையிலேயே ஒரு குட்டி பூனையை கொண்டு வந்து கொடுத்துறாங்க. கொடுத்தோடனே அது செம்ம ஹாப்பி. கொரில்லாவால ஜீரணிச்சிருக்கவே முடியாது. எதுவும் பிரச்சனை ஆகலையா அந்த பூனைக்கு? எதுவும் பிச்சு விளையாடல? உண்மையிலே இறந்துருச்சுன்னு சொன்ன உடனே அது போய் அமைதியா உட்காந்துருச்சு. அதுக்கு வந்து புரிஞ்சிருச்சு உண்மையிலே இறந்துருச்சு, இனிமே நம்ம கூட வராதுன்னு. அழுதுகிட்டே அதனுடைய தலை இருக்கும்ல தொட்டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லியிருக்கு, தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மனுஷங்க எப்படி அழுவோம் அதே மாதிரி கதறி அழுதுது. அப்ப பிரான்சின் பேட்டர்சன் போய் நீ என்ன பண்றன்னு கேட்கும்போது நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அழுதுட்டு இருந்தது. ஸோ இதை பார்த்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டவங்க. அப்போதான் அதுக்கு வந்து எமோஷன் இருக்கு அப்படின்றது புரிய வந்தது. ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது, பயங்கர ஃபேமஸ். ராபின் வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் ஆக்டர், அவரை வந்து இது கூட விளையாட விட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. ராபின் வில்லியம்ஸ் வந்த உடனே பயங்கரமா ஹாப்பியாகி அது கூடலாம் அவங்க கூடலாம் இந்த கொரில்லா வந்து விளையாண்டுச்சு, கோகோ வந்து விளையாண்டுச்சு. போன வீடியோவில் கொரில்லா தன்னோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக தன்னோட உசுரை விட்டுச்சு. அந்த உசுரை விட்டது ஒரு மாதிரி சோகமாக இருந்தாலும் தன்னோட குடும்பத்தை அந்த கொரில்லா சேவ் பண்ணிருச்சுன்ற ஒரு பெருமையிலேயே அந்த கொரில்லா உயிரை விட்டுருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு சைடு இருக்கையில தன்னோட தோழியா இல்லை அது எப்படின்னு தரல, தோழிக்கு மேலேனே சொல்லலாம். ஏன்னா அந்த கொரில்லாக்கும் அந்த ஒரு பெண்ணுக்கும் நடுவில் இருந்தது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே தான் இருந்துச்சு. அந்த கொரில்லா வந்து தாக்கப்பட்டதை தெரிஞ்சு இந்த தோழிக்கு நடந்த ஒரு கொடூரம்னே சொல்லலாம். கொடூரம் தானே இது, கண்டிப்பா கொடூரமான விஷயம் தான். இதை பத்தி போன வீடியோல பேசியிருந்தோம், அந்த வீடியோலே சொல்லிட்டோம். ரொம்ப ஒரு மாதிரி சோகமா போச்சு. இந்த வீடியோல எப்படியாச்சும் சுவாரஸ்யம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஸோ கொரில்லாக்கு உண்மையிலே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ரோ ஃபர்ஸ்ட் அந்த கொரில்லாக்கு என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சு, அந்த கொரில்லாவோட பேர் என்ன, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, எங்க நடந்துச்சு? அந்த கொரில்லாவுடைய பேர் வந்து ஹனாபிகோ. இதை சாதாரணமா வந்து அதாவது சிம்பிளா இதை கோகோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு நிக்நேம் மாதிரி வச்சாங்க. இந்த பேர் வர காரணம் என்ன, இதுக்கு ஏன் இந்த மாதிரி வந்து அந்த கோகோ அப்படின்னு வச்சாங்க, அதெல்லாமே வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கொரில்லா எப்படி போன வீடியோல ஒரு கொரில்லா, அந்த கொரில்லா கூட ஒரு தோழி, அதே மாதிரி இந்த கொரில்லாவுக்கு ஒரு அம்மாவாவே ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க 1947 பிப்ரவரி 13 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினோயில இருக்கிற சிகாகோல பிறந்தவங்க. அவங்க தான் பிரான்சின் பென்னி பேட்டர்சன். இவங்கள நார்மலா பிரான்சின் பேட்டர்சன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு அமெரிக்கன் அனிமல் சைக்காலஜிஸ்ட், அதாவது விலங்குகளினுடைய உளவியலை புரிஞ்சுக்க கூடியவங்க. இவங்க ஒரு ஸ்டூடெண்டா அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பா அவங்க வந்து PhD பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுலயும் குறிப்பா இந்த கொரில்லாக்களுக்கு
மொழி வந்து கற்றுக் கொடுக்கணும். அது வந்து கிரேட் ஆப் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கு. கிரேட் ஆப்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி மனித குரங்குகள், குறிப்பா வந்து கொரில்லாக்கள், சிம்பன்சிகள், உராங்கொட்டான், பொனாமஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய லாங்குவேஜ் தான் குறிக்குது. ஸோ கொரில்லாக்களுக்கு வந்து சைன் லாங்குவேஜ் இருக்குங்க. சைகையிலே லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கறது, வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கறது, அது எப்படி கத்துக்குது, அதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப 1970களில் இந்த ஒரு முடிவு வந்து இவங்க வந்து செய்யறாங்க. இதுக்கிடையில இன்னொரு பக்கம் அதே கலிபோர்னியால சான் பிரான்சிஸ்கோ அப்படின்னு ஒரு இடம், அங்க சான் பிரான்சிஸ்கோ ஜூ அண்ட் கார்டன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு குட்டி கொரில்லா ஒண்ணு பிறக்குது. அது 1971 ஜூலை 4 பிறக்குது. அந்த குட்டி கொரில்லா ஒரு பெண் கொரில்லா. அது பிறந்த உடனே அதுக்கு வந்து ஹனாபிகோ அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு சொன்னேன். அது ஏன் பேர் வச்சாங்கன்னா, அந்த ஜூலை 4 அப்படின்றது அமெரிக்காவுடைய இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திரம் கிடைச்ச நாள். அந்த நாள்ல வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம், நிறைய பட்டாசு எல்லாம் வெடிப்பாங்க. ஸோ அந்த பட்டாசுக்கு நடுவுல இந்த குழந்தை பிறந்திருக்கு. அப்ப இதுக்கு ஃபயர் ஒர்க்ஸ் சைல்டு அப்படின்னு பேர் வைக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. அப்ப இந்த ஃபயர் ஒர்க்ஸ் சைல்டு அப்படின்றதுடைய ஜப்பானிய லாங்குவேஜ்ல அதை மொழி மாற்றம் பண்ணா அதுதான் வந்து ஹனாபிகோ அப்படின்றது. ஹனாபிகோ அப்படின்னா பட்டாசு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேர் வச்சாங்க. இப்ப கோ அப்படின்னு முடிகிறனால இதுக்கு கோகோ அப்படின்னு நிக்நேமும் வச்சுட்டாங்க. ஸோ ஈஸியா எல்லாரும் கூப்பிடுறதுக்கு கோகோ அப்படின்னு. இப்படி பிறந்த இந்த குட்டி கொரில்லாவுக்கு உடம்பு முடியாம போயிருச்சு. 1 வயசு இருக்கும்போது 1972ல கரெக்டா அந்த நேரத்துல அந்த கொரில்லாவை வந்து அந்த கொரில்லாவுடைய தாயிட்ட இருந்து பிரிச்சு தனியா வந்து கூட்டு போயிடுறாங்க. இதுக்கு தாய் இருந்ததானா? ஆமா, ஜாக்லின் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் கொரில்லா வந்து இருந்தது. அதுக்குதான் இது வந்து பிறந்திருந்தது, இந்த கோகோ அப்படின்றது. இத தாயிட்ட இருந்து பிரிச்சு வச்சிடறாங்க அந்த ஜூலை. அப்பதான் இவங்க பிரான்சின் பேட்டர்சன் வந்து, எனக்கு கொரில்லா வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு அனுமதி வேணும், குறிப்பா கொரில்லாக்கள், சின்ன கொரில்லாக்களை கொடுங்க, அதுக்கு நான் வந்து லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்மிஷனும் வந்து கொடுத்துட்றாங்க அதிகாரப்பூர்வமா. அதுக்கப்புறம் தான் அந்த கோகோ அப்படின்ற கொரில்லா இருக்குல்ல, உடம்பு முடியாம இருக்கு, ஸோ அதை வேணா நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்ப பிரான்சின் பேட்டர்சன் வந்து தன்னுடைய குழந்தையாவே அதை பார்த்து அதுக்கு வந்து எப்படி குழந்தைங்களுக்கு மொழி கற்றுக் கொடுப்பாங்க, அதே மாதிரி பிரான்சின் பேட்டர்சன் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு 2 வருஷம் போகுது. 1974 இந்த காலகட்டத்துல அந்த குட்டி கொரில்லாவை அந்த சான் பிரான்சிஸ்கோ ஜூல இருந்து இவங்க கூட்டிட்டு போய் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலே வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து ரொனால்ட் ஹெர்பர்ட் கோன் அப்படின்னு ஒரு ஜுவாலஜிஸ்ட், விலங்கியல் நிபுணர், அவர்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்குது. அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி உருவாக்கிட்டா நிறைய நிதி கிடைக்கும், அந்த நிதியை வச்சு இந்த ஆராய்ச்சியை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த நேரத்துல இவங்களால ரிசர்ச்சை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா கொரில்லாக்களுக்கு தனி உணவு, தனி இருப்பிடம் எல்லாமே வேணும். அது மட்டும் இல்லாம இந்த கொரில்லா வளர மனுஷங்க கூட மட்டும் இருக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு கம்பேனியன் வேணும், இன்னொரு கொரில்லா வேணும்ல. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும்னு பிரான்சின் பேட்டர்சன் யோசிக்கும் போது நான் சொன்ன அந்த ரொனால்ட் கோன் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவரும் பிரான்சின் பேட்டர்சனும் இணைஞ்சு 1976ஆம் ஆண்டுல கலிபோர்னியாலேயே ஒரு கொரில்லா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து நிறுவிடுறாங்க. நிறுவிட்டு அங்கதான் இதை வந்து கூட்டு போய் வச்சிடறாங்க. இந்த கொரில்லா ஃபவுண்டேஷன்ல வச்சு தொடர்ந்து அதுக்கு வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரான்சின் பேட்டர்சன் வந்து படாத பாடுபடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து 1000க்கும் மேற்பட்ட சயின்ஸ் அந்த இதை வந்து கத்துக்குது. அதாவது சைகை மொழியை வந்து, உதாரணத்துக்கு இப்படி சொன்னா நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றோம், இப்படி செஞ்சா சூப்பர்ன்றோம், அந்த மாதிரி சைன் லாங்குவேஜ் வந்து இது வந்து கத்துக்குது. அது மட்டும் இல்லாம 2000க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை வந்து அது வந்து கத்துக்குது. வார்த்தையை கத்துக்குதுன்னா அதை பேச முடியாது, ஏன்னா அது குரல் வளம் அந்த மாதிரி கிடையாது. மனிதர்களுக்கு இருக்க ஓக்கல், அப்ப இப்ப உட்காருன்னு சொன்னா அது உட்கார்ந்துரும், அந்த மாதிரி வந்து கத்துக்குது. அது மட்டும் இல்லாம ஆப்பிள்னா என்னன்னா அது கரெக்டா ஆப்பிளை எடுத்து காமிக்கிறது, ஓகே, அந்த மாதிரி வந்து பண்ணும். இந்த மாதிரி வந்து நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா கொரில்லா வந்து மனிதனுடைய மொழியை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம மனிதர்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப ஒரு டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏதாவது சொல்றோம் உட்காருன்னா அதுவும் உட்காரு, போட்டா எடுத்துட்டு வந்து, ஆனா அந்த டாக் வந்து நம்மகிட்ட பேசுமா? ஆனா கொரில்லா வந்து பேச ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பிரான்சின் பேட்டர்சன் கூட
அது வந்து பேசுது, எனக்கு இப்ப இது வேணும், எனக்கு ஆனா அது ஆக்ஷன்ல தான், ஆக்ஷன்ல பேசும். இவங்க வந்து கேட்பாங்க, என்ன ஆப்பிளா மாம்பழமா, பசிக்குதுன்னு சொன்னா ஆப்பிள், அதுக்கு ஒரு சைன் இருக்கும். பசிக்குது. சோகமா இருக்கேன்னா அது ஒண்ணு சொல்லும். ஜாலியா இருக்கேன்னா அதுக்கு ஒரு சைன் காட்டும். அந்த மாதிரி காட்ட ஆரம்பிக்குது. இது வந்து நேஷனல் ஜியோகிராபிக் மேகசின்ல 1978ல வெளியே வந்த பிறகு 7 வயசு அப்ப இருக்கும் இதுக்கு அந்த கோகோ. ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆயிருது, பயங்கர ஃபேமஸ். இப்படியே வந்து லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்குது, எல்லாமே தானா வந்து புரிஞ்சுக்குது. இந்த மாதிரி நடக்க 1983 கிறிஸ்துமஸ் கிஃப்டா எனக்கு ஒரு பூனைக்குட்டியை கொண்டு வந்து கொடுன்னு கேக்குது இந்த கோகோ கொரிலா வந்து. பிரான்சின் பேட்டர்சனுக்கு வந்து இது எப்படி புரியும், அது எப்படி பூனைக்குட்டி அதுக்கு தெரியும் எப்படின்னா, பிரான்சின் பேட்டர்சன் வந்து மொழியை கற்பிக்கும் போது படங்களை காமிச்சுதான் சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து பூனை, இது எலி. அதுக்கப்புறம் கதையும் சொல்லுவாங்க, சைன் லாங்குவேஜ்லயே கதை சொல்லுவாங்க. 3 பூனைகள் இருந்தது. அந்த மாதிரி அந்த கதை வந்து அந்த கோகோ கொரில்லாக்கு ரொம்ப பிடிச்சு போனோடனே எனக்கு இதே மாதிரி ஒரு பூனை வந்து கிறிஸ்துமஸ் கிஃப்டா கொடுன்னு சொல்லி அடம் பிடிக்குது. அடம் பிடிச்ச உடனே 1983 கிறிஸ்துமஸுக்கு இவங்க பிரான்சின் பேட்டர்சன் வந்து ஒரு குட்டி பொம்மை, பூனைக்குட்டி பொம்மையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அது வந்து விடாப்படியா, இதுல எனக்கு பொம்மையை கொடுத்துலாம் ஏமாத்த முடியாது, எனக்கு உண்மையான பூனைக்குட்டி தான் வேணும் அப்படின்னு கோகோ வந்து அலற ஆரம்பிக்குது. இதெல்லாம் ரொம்ப பிடிவாதமா இருக்கு, ரொம்ப ஆட்டம் போடுதுன்னு சொல்லி எந்த மாதிரி வேணும்னு கேக்குறாங்க. அப்போ மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பூனை இனம் இருக்கு, NX. அந்த மேக்ஸ் இனம் என்னன்னா, வால் வந்து ரொம்ப குட்டையா இருக்கும், இல்லைன்னா வாலே இருக்காது, பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பால் மாதிரி சுருண்டு படுக்கும். ஸோ அந்த பூனை தான் வேணும்னு கேட்கவும் ஆரம்பிக்குது. ஆனா ஒரு பூனையை தூக்கி கொரில்லாட்ட கொடுக்க முடியுமா, அதை அப்ரோச் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும், அது காயம் பட வாய்ப்பு இருக்குன்னு இவங்க கொடுக்கல. ஆனா இதுக்கு தொடர்ந்து வந்து இதே மாதிரி கேட்க 1984 ஜூலை 4 அதனுடைய பர்த்டே அப்ப உண்மையிலேயே ஒரு குட்டி பூனையை கொண்டு வந்து கொடுத்துறாங்க. கொடுத்தோடனே அது செம்ம ஹாப்பி. இதுக்கு என்ன பேர் வைப்பேன்னா ஆல் பால் அப்படின்னு பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அதுவே பேர் வச்சிருக்கேன். அதாவது ஆள் அப்படின்றதுக்கு இப்ப 2னா ஆள்னு வச்சுக்கோம், 5னா பால்னு வச்சுக்கோம். அப்ப இதுக்கு வந்து இதான் பேரு அப்படின்னு சொல்லி காமிச்சோடனே ஓகே, அப்ப இதுக்கு வந்து ஆல் பால்னு பேரு அப்படின்னு சொல்லி. எதுவும் பிரச்சனை ஆகலையா அந்த பூனைக்கு? எதுவும் பிச்சு விளையாடல? இல்ல, பூனைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளையே கூட பெரிய பூனைன்னு தான் நினைக்கும் பூனையை பொறுத்த வரைக்கும். சோ அதனால கொரில்லா கூட அது பழக ஆரம்பிக்கும் போது கொரில்லா வந்து ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுது. அந்த பூனையை வந்து மெல்ல தூக்கி அதனுடைய குட்டி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கிடையில ஒரு விஷயம், கொரில்லா வந்து தனியாலாம் இல்ல, அந்த கொரில்லா ஃபவுண்டேஷன் 1976ல உருவாக்கினாங்க. அப்பவே மைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் கொரில்லாவை அதுக்கு ஜோடியா கொண்டு வந்து விட்டாங்க. மைக்கிள் வந்து யாருன்னா, சின்ன வயசுலயே இந்த வேட்டைக்காரங்கனாலேயே தன்னுடைய தாயை இழந்து அனாதையான ஆதரவற்ற நிலைக்கு போன ஒரு கொரில்லா தான் மைக்கிள். அதை தூக்கிட்டு வந்து கொரில்லா ஃபவுண்டேஷன்ல வச்சு வளர்த்தாங்க. இது கூட ஏன்னா தனியா இருக்க முடியாதுன்றனால இது ரெண்டும் ஜோடி சேரும்னு பார்த்தா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருச்சு. கொரில்லாக்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல, சேர்ந்து வளர்ந்தா அது சகோதர சகோதரி மாதிரி தான் பார்க்கும். அந்த மாதிரி தான் கடைசி வரைக்கும் பார்த்து வளர்ந்துட்டு இருந்தது. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் சொன்ன அந்த 1984 ஜூலை 4 பூனைக்குட்டி, அதோட வந்து பயங்கரமா விளையாடும். பூனையும் அது மேல எல்லாம் போய் ஏறுறது, எல்லாரும் பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ். பூனைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே வந்து கொரில்லா பார்த்துக்கும். இந்த மாதிரி இருக்க 1984 இறுதி காலகட்டம் டிசம்பர்ல அந்த பூனை ஒரு முறை வந்து கூண்டை விட்டு வெளியே போய் அந்த ரிசர்ச் சென்டரை விட்டே வெளியே போயிருச்சு. அந்த கொரில்லா ஃபவுண்டேஷனை விட்டு போகும்போது ஒரு கார்ல அடிபட்டு அது வந்து இறந்து, கொரில்லாவால ஜீரணிச்சிக்கவே முடியாது. இப்ப அந்த கொரில்லா கிட்ட பிரான்சின் பேட்டர்சன் வந்து சைகையிலேயே சொல்றாங்க பூனை வந்து இறந்துருச்சுன்னு சொல்லி. நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி அந்த கொரில்லா வந்து கண்டுக்காத மாதிரி பொய் சொல்றாங்க சும்மான்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுது. அதுக்கப்புறம் பிரான்சின் பேட்டர்சன் மறுபடியும் உண்மையிலேயே இறந்துருச்சுன்னு சொன்ன உடனே அது போய் அமைதியா உட்காந்துருச்சு. அமைதியா உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மனுஷங்க எப்படி அழுவோம் அதே மாதிரி கதறி அழுதுது. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் கூடவே இருந்த பூனை இறந்து போச்சுன்னா அதனால ஜீரணிக்கவே முடியல. அப்பதான் அதுக்கு வந்து எமோஷன் இருக்கு அப்படின்றது புரிய வந்தது. அப்ப பிரான்சின் பேட்டர்சன் போய் நீ என்ன பண்றன்னு கேட்கும் போது அது சைகையிலேயே நான் அழுகிறேன், நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அழுதுகிட்டு இருந்தது. ஸோ இதை பார்த்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இறந்து நசுங்கி போயிருக்கும்ல பூனை, அதனுடைய உடம்ப வந்து துணியால சுத்தி அதனோட தலை மட்டும் வெளியே தெரியுற மாதிரி ஒரு தடவை கடைசியா பாத்துறட்டும்னு கொண்டு வந்து காமிக்கிறாங்க. காமிக்கும் போது அந்த கொரில்லா இருக்குல்ல அதுக்கு வந்து புரிஞ்சிருச்சு உண்மையிலே இறந்துருச்சு, இனிமே நம்ம கூட வராதுன்னு.
அழுதுகிட்டே அதனுடைய தலை இருக்கும்ல தொட்டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லியிருக்கு, தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சோகத்திலேயே ஒன்றும் முடியாம அப்படியே வந்து அமைதியாவே இருந்தது. இதை வந்து பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க பிரான்சின் பேட்டர்சன். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நிறைய பூனைகளை வந்து கொண்டு வந்து இது அதுலயே ஒரு 2 பூனைக்குட்டி இதே மாதிரி மேக்ஸ் அப்படின்ற இனத்தை சேர்ந்த 2 பூனைக்குட்டியை 1985 கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கொரில்லா ஹாப்பி ஆயிடுச்சு. அதுல ஒரு கொரில்லா, ஆண் கொரில்லாக்கு வந்து லிப்டிக் அப்படின்னு அதுவே லிப்ஸ்டிக் அப்படின்னு பேர் வச்சது. ஏன்னா அந்த பூனைக்குட்டியோடைய வாய் பக்கம்லாம் சிவப்பு கலர்ல இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு கொரில்லாவே அதுக்கு அந்த பேர் வச்சது. அதுக்கப்புறம் இன்னொரு பெண் பூனை இருந்தது, அதுக்கு வந்து ஸ்மோக்கி அப்படின்னு சொல்லி பிரான்சின் பேட்டர்சன் வந்து பேர் வச்சாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி கிரே கலர்ல புகை கலர்ல வந்து இருந்தனால. ஸோ இப்படி பேர் வச்சு அதை வந்து வளர்க்க ஆரம்பிக்குது. இப்போ மறுபடியும் அது கூட வந்து சேர்ந்து வாழுது. இதுக்கிடையில 1991 இந்த காலகட்டத்தில் இன்னொரு ஆண் கொரில்லாவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து சகோதரனா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால எண்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் கொரில்லா அதை கொண்டு வந்து இதுகிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தா அதுவும் வந்து இது கூட சகோதரன் மாதிரி தான் பழகுது. 2 பேரும் அந்த மாதிரி தான் பழகுனாங்க. அதனாலயே இந்த கொரில்லாக்கு தனியா குட்டி பிறக்கல. இருந்தாலும் பூனைக்குட்டிகளை தன் குட்டியா பார்த்து கோகோ வந்து வளர்த்து வந்துச்சு. இந்த நிலையில தான் 2000 காலகட்டம்லாம் வருங்க. அந்த நேரத்துல குறிப்பா 2004 காலகட்டத்துல லிப்ஸ்டிக் வந்து இறக்குது. அதே மாதிரி ஸ்மோக்கி ரெண்டுமே வந்து அடுத்தடுத்து வயசாகி போய் இறந்து போயிருச்சு. அப்பவும் கூட கொரில்லா வந்து அழுவல, ஆனா நான் சோகமா இருக்கேன்னு சைகை காமிச்சிட்டு அது ரொம்ப வருத்தமா போய் உக்காந்து இருந்தது. இதுக்கு முன்னாடியே 2001 இது வந்து நான் சொன்னேன்ல 2 பூனை இறந்தது. லிப்ஸ்டிக்ன்றது வந்து 2000 அப்ப இறந்துருச்சு. அப்ப இது வருத்தமா இருக்கும்போது ராபின் வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் ஆக்டர் அவரை வந்து இது கூட விளையாட விட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. ராபின் வில்லியம்ஸ் வந்த உடனே பயங்கரமா ஹாப்பியாகி அது கூட எல்லாம் அவங்க கூட எல்லாம் இந்த கொரில்லா வந்து விளையாண்டுச்சு, கோகோ வந்து விளையாண்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் பார்த்தாங்க. இதுக்கிடையில தான் 2004 ஸ்மோக்கிங் இறந்து போச்சு. இப்ப 2 பூனையுமே அடுத்தடுத்து இறந்து போனது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கோகோ கூட இன்னும் சில பேர், குறிப்பா சொல்ல போனா பெட்டி ஒயிட், அதுக்கப்புறம் வந்து லியோனார்டோ டிகாப்ரியோ, அவர் அந்த லியோனார்டோ அப்படின்றவர் வந்து இவர் நம்ம டைட்டானிக் மூவி ஹீரோ அவரு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில பேர் ஃப்ரெடி ரோஜர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹீரோ இதெல்லாம் வந்து பார்த்தாங்க. நிறைய ஹாலிவுட் ஆக்டர்ஸ் வந்து பார்த்தாங்க. அந்த அளவுக்கு இந்த கோகோ வந்து ரொம்ப ஃபேமஸ், பிரபலமா இருந்துச்சு. ஆமா. அதுக்கப்புறம் தான் 2015 இதுக்கு 44வது பர்த்டே வந்தது. அந்த நேரத்துல நிறைய பூனைக்குட்டிகளை கொண்டு வந்து இதுல உனக்கு எது வேணும்னு கேட்டாங்க. அப்ப இந்த கொரில்லா வந்து மறுபடியும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. ஏன் இவ்வளவு 10 வருஷம் வரைக்கும் இது கொடுக்கலன்னா அது மறுபடியும் இறக்கும். அதனால அது கொஞ்சம் வெளியே வரட்டும் அந்த கஷ்டத்துல இருந்து நினைச்சாங்க. இப்ப என்னன்னா 44 வயசு ஆயிருச்சு. 44 வயசுன்றது கொரில்லாக்களை பொறுத்த வரைக்கும் எப்ப வேணா இறந்து போகும் அந்த நிலை. அதனால கடைசி காலத்துல சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி நிறைய பூனைகளை கொடுத்தப்போ அது ஒரு பிளாக் கலர் 2 கிரே கலர் 2 பூனையை வந்து செலக்ட் பண்ணி வேணும்னு கேட்டுச்சு. அந்த 2 பூனைகளுமே வந்து பெண் பூனைகள் தான். அதுக்கு வந்து ஒன்றுக்கு மிஸ் பிளாக், இன்னொன்னுக்கு மிஸ் கிரே அப்படின்னு பேர் வச்சு அதுக்கு வந்து கொடுத்தாங்க. அதோட அது சேர்ந்து விளையாண்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இதுக்கிடையில வந்து மைக்கிள் வந்து இறந்து போயிருது. அந்த மைக்கிள் அப்படிங்கிற சகோதரர் அது வந்து இறந்து போயிருது அந்த குரங்கு கொரில்லா. அப்பவும் இது வருத்தமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2018 ஜூன் 19 இதோடைய 46 வயசுல தூக்கத்திலேயே இந்த கோகோ கொரில்லாவும் வந்து இறந்து போகுது. அதுக்கப்புறம் பூனையை கொண்டு போயிடுறாங்க. எண்டியுமே அப்படின்ற அந்த ஆண் கொரில்லா இருக்குல்ல, அதை வந்து கொரில்லா ஃபவுண்டேஷன்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஒஹாயோல இருக்கிற சின்சினாட்டி ஜூக்கு வந்து மாத்திடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றாங்க. இப்படி கோகோவுடைய லைஃப் வந்து இந்த மாதிரி வந்து முடிவுக்கு வருது. இந்த முடிவுக்கு வந்துட்டாலும் பிரான்சின் பேட்டர்சன் இன்னுமே உயிரோட தான் இருக்காங்க. இங்க நிறைய சர்ச்சை கிளம்பினது என்னன்னா, சைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறதெல்லாம் பொய். அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சியாளரா பார்க்காம அம்மாவா தான் அந்த வளர்த்தாங்க. அதனால அது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் இவங்க எக்ஸாசரேட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் இவங்க மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. அது மட்டும் இல்லாம கிளவர் ஹேண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இப்ப ஜூல வளர்க்குற விலங்குகளுக்கு பராமரிப்பாளர்கள் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது விலங்குகளுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணும். ஸோ அதை இவங்க சைன் லாங்குவேஜ்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு தேவைன்றனால அது அப்படி பண்ணுது அப்படின்னா வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் பிரான்சின் பேட்டர்சன் சொன்ன விஷயமே வேற. அதாவது இந்த கொரில்லாக்கு வந்து உணர்வு இருந்தது.
அது உண்மையிலேயே வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் அந்த சைன் லாங்குவேஜ் பேசுதுன்னா எதுக்காக பூனை இறந்துருந்தப்போ போய் அழுகணும், தனியா கிரையிங், அதே மாதிரி சேடா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அத வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு தெரியாத வார்த்தையை அதுவே உருவாக்குச்சு. இந்த மாதிரி எந்த விலங்குகளும் பண்ணாது. உருவாக்குச்சுன்னா என்னன்னு சொல்றேன். இப்ப உங்களுக்கு முன்னாடி புதுசா ஒண்ணு இருக்கு, அது வளையல் மாதிரி இருக்கு. அதை பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? வளையல்னு சொல்லுவீங்க. அது வளையல்னே தெரியலன்னா இது ஏதோ வளையல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி கொரில்லா என்ன பண்ணுச்சுன்னா, கொரில்லாக்கு நெக்லஸ் தெரியும். அதே மாதிரி ஹேண்ட் எப்படி விரலை சொல்லணும்னு தெரிஞ்சிருந்தது. இது ரெண்டுமே தெரிஞ்சிருந்தது. இப்ப அந்த வளையல் இருக்குல்ல, வளையல் அப்படின்னா அது ரிங்கு, அதாவது கையில போடுற அந்த மோதிரம். சோ அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா மோதிரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அப்ப அதை புரிய வைக்கிறதுக்காக நெக்லஸ் கை, நெக்லஸ் விரல், நெக்லஸ் விரல், விரல்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது வேணும்னு. ஸோ இதுவே ஒரு புதுசா ஒன்று உருவாக்குச்சு. அதே மாதிரி இதுக்கு ஃப்ரூட்னு சொல்ல தெரியும். அதாவது வாய் வழியா இல்ல, சைகையிலேயே வந்து பழம் கேட்க தெரியும். வாட்டர்னா என்னன்னு தெரியும். தர்பூசணின்னா என்னன்னு தெரியாது. அப்ப அது வந்து வாட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சைகை காமிச்சு தண்ணி பழம் வேணும்னு கேட்டது. அப்ப இந்த மாதிரி ஒரு புதுசா ஒண்ணு உருவாக்குதுன்னா அது வந்து அதுக்கு அந்த நாலேஜ் இருந்தா மட்டும்தான் முடியும். அதையும் பிரான்சின் பேட்டர்சன் வந்து உறுதிப்படுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கொரில்லா வந்து வாழ்ந்த காலத்திலையும் சரி, அது வாழ்ந்து மறைஞ்சாலும் சரி, இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப ஃபேமஸான கொரில்லாக்கள்ல இந்த கோகோ வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவ்வளவு ஹாலிவுட் ஆக்டர்ஸும் போய் அதை பார்த்தனால, அது பார்த்ததுனால ஃபேமஸ்ன்னு சொல்ல முடியாது, அது பண்ணதுனாலதான் இவங்களே வந்து பார்த்திருக்காங்க. அப்ப இதுதான் ஃபேமஸ். எல்லாரும் செலிபிரிட்டிஸை பார்க்க போவோம். செலிபிரிட்டிஸே இந்த கொரில்லாவை பார்க்க போயிருந்தா அப்ப இந்த கொரில்லா ஃபேமஸ். இந்த கொரில்லா பண்ணதுனாலதான் ஃபேமஸ் ஆயிருக்கு. ஆனா இவர் வந்து எல்லா வீடியோலையும் பொய் சொல்லிடுறாரு. சுவாரஸ்யமான விஷயம் சொல்லி சோக கதையைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. கமெண்ட்ல இவர் என்னன்னு சொல்லிக்கோங்க. ஆனா ஒரு மாதிரி கொரில்லாக்கு அந்த சைன் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தவங்க மேல கேஸ் போடுறது, இதெல்லாம் தரக்குறைவற்ற செயல். இதெல்லாம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஓகே, இந்த வீடியோல ஒரு மாதிரி கொரில்லாக்கு சைன் லாங்குவேஜ் எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யம்லாம் நம்புறது கிடையாதுங்க. சுவாரஸ்யம் சொல்லிட்டு சோக கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏதாச்சும் ஏங்க புரியுங்க, சோக கதைன்னா முன்னாடியே சொல்லிடணும், இது சோக கதை, இது இந்த கொரில்லாக்கு இப்படி நடந்துச்சுன்னா. அதை விட்டு போன வீடியோ கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல. சோகத்துல என்ன வயசாகி உங்களுக்கு, அதாவது வயசாகி எல்லாரும் இறக்குறது தான். அதுக்காக இந்த கொரில்லா இறந்து போகாமலே இருக்க முடியும். கொரில்லா இறந்து போனதை நாங்க சொல்லல, நாங்க பேசுற பூனை கதையை சொல்றோம். சுவாரஸ்யம் சொல்லிட்டு பூனை இறந்து. ஏன்னா அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு, போன வீடியோவோட இந்த வீடியோல நாங்க வந்து சோகத்துல கம்மியான அளவெல்லாம் கிடையாது. சோகம்னாலே சோகம் தான். இனிமேல் சோகம் வரக்கூடாது. இந்த வீடியோ சரி என்னத்த சொல்ல விடுங்க, சோகம் இருக்கத்தானே செய்யும். அடுத்த வீடியோல சுவாரஸ்யம் சொல்லியிருக்காரு, நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.